இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். 1958 ஆண்டு ஆகஸ்ட் 25 நாள் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எனப்படும் துரித உணவு உலகில் முதன்முறையாக சந்தையில் விற்பனைக்கு வந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பானில் உணவு பற்றாக்குறை மிகவும் கடுமையாக இருந்தது. உணவிற்காக மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. மக்கள் எளிதில் சமைத்துக் கொள்ளக்கூடிய குறைந்த விலையில் கிடைக்கும் உணவுக்கான தேவை எழுந்தது. இத்தகைய சூழலில் தைவான் வம்சாவளியை கொண்ட ஜப்பானிய தொழிலதிபர் மோமோஃபுக்கு ஆண்டோ என்பவர் அத்தகைய உணவை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள ஒரு சிறிய கொட்டகையில் இது தொடர்பான பல்வேறு சோதனைகளை அவர் மேற்கொண்டார். நூடுல்ஸ்களை வேக வைத்து பின்னர் பிளாஷ் ஃப்ரையிங் என்ற எண்ணெய் வறுவல் முறையில் உலர வைத்து அதன் ஈரப்பதத்தை நீக்கினால் அவை நீண்ட காலம் கெட்டுப்போகாமல் இருந்ததை கண்டார். இந்த உலர்ந்த நூடுல்ஸ் மீது சூடான நீரை ஊற்றினால் அது சில நிமிடங்களில் மீண்டும் சமைத்த நிலைக்கு திரும்பியதையும் கண்டறிந்தார். இதுவே சிக்கன் ராமென் என்ற பெயரில் 1958 ஆகஸ்ட் 25 அன்று உலகின் முதல் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக சந்தையில் விற்பனைக்கு வந்தது. உடனடி நூடுல்ஸ் மக்கள் வாழ்க்கையை எளிதாக்கியது. மாணவர்கள், தொழிலாளர்கள், தனித்து வசிப்போருக்கு விரைவான மலிவான உணவாக மாறியது. உடனடி நூடுல்ஸ் ஜப்பானில் தொடங்கி பின்னர் ஆசியா முழுவதும் அதன்பின் மேற்கு நாடுகளுக்கும் பரவியது. இன்று 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உடனடி நூடுல்ஸ் விற்பனை செய்யப்படுகிறது. மோமோஃபுக்கு ஆண்டோ நிறுவிய நிஸ்ஸின் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் இன்று உலகின் மிகப்பெரிய உடனடி நூடுல்ஸ் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இருக்கிறது. மோமோஃபுக்கு ஆண்டோவின் இந்த கண்டுபிடிப்பு உணவு உலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. இன்று உலகெங்கிலும் ஒவ்வொரு ஆண்டும் பல 100 பில்லியனுக்கும் அதிகமான நூடுல்ஸ் பாக்கெட்டுகள் உட்கொள்ளப்படுகின்றன. இன்று உலக கலாச்சாரத்தின் அங்கமாகவே வளர்ந்துவிட்ட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வெறும் உணவுப் பொருளாக மட்டுமல்லாமல் பசிக்கு உடனடி தீர்வாகவும் வாழ்க்கையை எளிமையாக்கும் வழிகளில் ஒன்றாகவும் வரலாற்றில் இடம்பெற்றது.